விஜய் வந்து காவேரி கிட்ட வந்து உருக்கி உருக்கி பேசிட்டு இருக்காரு. ஆனா காவேரி வந்து மனசு கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. இந்த மாரி நிவின் கிட்ட சொல்லிட்டு இங்க வந்து இப்படி பேசிட்டு இருக்கீங்களா? அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆயிட்டு இருக்காங்க. அந்த டைம்ல நர்மதா வந்து காவேரி வந்து வீட்டுக்கு கூப்பிடுறாங்க. அம்மா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. உடனே வந்து சரி நான் போயிட்டு என்னன்னு கேட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இங்க வந்து விஜய் வந்து எப்ப பார்த்தாலும் விட்டுட்டு போயிடுறா அப்படின்னு சொல்லிட்டு புலம்புறாரு. அடுத்து வந்து இங்க என்னாச்சும்மா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது உங்க அக்காவுக்கு தாண்டி ஏதோ பிரச்சனை. அவ வந்து மாமாவை நடிக்க விட மாட்டேங்கிறா அப்படின்னு சொல்லி சொன்னோன்னே அதிர்ச்சி அடைகிறாங்க. உடனே அவங்க அக்கா கிட்ட பேசி வந்து புரிய வைக்கிறாங்க. மாமா வந்து நடிக்க விடுக்கா, அவர் லைஃப் நல்லா வரணும்ல அப்படின்னு சொல்லிட்டு புரிய வைக்கிறாங்க கங்காவுக்கு. கங்காவும் வந்து முதல்ல வேணாம்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு ஓகே சொல்கிறாங்க. அடுத்து வந்து ஃபேமிலி எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து போய் பார்க்கலாம் ஷூட்டிங்கை, அவர் எப்படி நடிக்கிறாருன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு தான் நான் முடிவு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொன்னதால் எல்லாருமே கிளம்பி போகிறாங்க. நர்மதா ரொம்ப சந்தோஷமாக எல்லாரும் கூடயும் கிளம்பி போகிறாங்க. குமரன் வந்து ரொம்ப சந்தோஷமாக வந்து ஷூட்டிங் போகிறாரு. ரொம்ப தேங்க்ஸ் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. நீங்கள் எப்படி நடிக்கிறீங்க, இங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு தான் நான் வந்து முடிவு பண்ணுவேன். இப்போ வேணால் நீங்கள் நடிக்க அப்படின்னு சொல்கிறாங்க. சரி கங்கா அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு. அடுத்து வந்து ஷூட்டிங்கில் வந்து பார்த்துட்டே இருக்காங்க எல்லாருமே வீட்டில். அப்போ வந்து குமரனால் நடிக்கவே முடியல. இவங்க இருந்தால் என்னால் நடிக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு தெரியலையேன்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. அடுத்து வந்து சரின்னு சொல்லிட்டு சரி யாராக இருந்தாலும் நடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போய் நடிக்க ஆரம்பிக்கிறாரு. அவர் கூட பேராக நடிக்கிறவங்க வந்து வந்து பேசுகிறாங்க. உங்ககிட்ட எல்லாருக்கிட்டையுமே ரொம்ப சந்தோஷமாக பழகுறாங்க. அதை பார்த்து கங்காவுக்கு செம எரிச்சலாக இருக்குது. அவங்க பார்க்க டென்ஷன் ஆகிடுறாங்க. இங்கே பாருங்கள், ரியல் லைஃப்பில் நீங்கள் ஜோடி, ரியல் லைஃப்பில் நான் ஜோடி அப்படின்னு சொல்லிட்டுலாம் பேசுகிறாங்க அவங்க. அதெல்லாம் கேட்க கங்காவுக்கு செம கோவம் வருது. கேட்டால் இப்போ இப்படிலாம் பேசுகிறா, என் புருஷன் கூட வந்து சேர்த்து வச்சு பேசிக்கிறா இவளை அப்படின்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகுறாங்க. செல்ஃபி எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க நர்மதா. அதே மாதிரி வந்து அவங்களும் செல்ஃபி எடுத்துக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்க கங்காவுக்கு செம்ம கடுப்பாக இருக்குது. அப்படியே பார்த்து முறைச்சிட்டு இருக்காங்க. குமரன் வந்து ஐயோ கங்கா டென்ஷன் ஆகிட்டாலே இப்போ என்ன பண்ணு தெரியலையேன்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு. இங்கே விஜய் பார்க்க நிவின் வராரு. விஜய் வந்து நான் பார்க்க முடியாது அப்படி சொல்லி அனுப்புங்கன்னு சொல்லிடுறாரு. இங்கே நிவின் வந்து எப்படியாவது வந்து விஜய் கிட்ட எல்லாத்தையும் சொல்லலான்னு பார்த்தா உண்மையை காவேரிக்கு எல்லா விஷயம் தெரியும்னு விஜய் வந்து இப்படி சொல்கிறாரு. ஒருவேளை காவேரிக்கு வந்து தெரிஞ்ச விஷயம் விஜய்க்கு தெரிஞ்சிச்சா, அதனால தான் என் மேலே கோவமாக இருக்காரா, அதனால தான் என்னை போக சொல்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வந்து குழப்பம் அடைஞ்சு அங்கேருந்து கிளம்புறாரு. நிவினை பார்த்துறாங்க நம்ம காவேரி செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. எதுக்காக வந்து இங்கே வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சரி இவர் எதுக்கு இங்கே வந்தாருன்னு சொல்லிட்டு ரிசப்ஷனில் கேட்குறாங்க. இவர் விஜய் சாரை பார்க்க வந்தார், ஆனால் விஜய் சாரை பார்க்க முடியல அப்படின்னு செமையாக டென்ஷன் ஆகிறாங்க. விஜய் கிட்ட போய் கேட்குறாங்க, என்ன தாங்க நடக்குதுங்க, எதுக்காக நிவின் உங்களை பார்க்க வராரு, எனக்கு ஒன்றுமே புரியலன்னா எனக்கும் நிவினுக்கும் நிறைய டீலிங் இருக்குது, அதை நாங்கள் பேசிக்கிறோம், உனக்கு என்ன வந்தது அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அது கேட்டு செமையாக டென்ஷன் ஆகிறேன் காவேரி. ஓ டீலிங்கா, 2 பேரும் டீல் பேசி தான் இவ்வளோ பிரச்சனையை கொண்டு வந்திருக்கீங்க, இன்னும் டீல் வந்து பேசிகிட்டே இருக்கீங்களா, என்கிட்டே சொல்கிறீங்களா டீல் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அப்படி சொல்லிட்டு டென்ஷன் ஆகிறாங்க காவேரி. காவேரியால் தாங்கிக்கவே முடியல. ஏன் இந்த விஜய் இப்படி நடந்துக்கிறாரு, என்கிட்ட நல்லா பேசுகிறாரு, நல்லா பழகிறாரு, ஆனால் வந்து பின்னாடி வந்து என்னை நிவின் கூட சேர்த்து வைக்க பார்க்குறாரு, இதெல்லாம் நல்லாவே இல்லை இவர் பண்ணுறதெல்லாம் அப்படி சொல்லிட்டு மனசு கஷ்டப்படுறாங்க. இங்கே வந்து வரும்போது வந்து காவேரி எதுவுமே பேச மாட்டா, ரொம்ப மூட் அவுட்டாக இருக்காங்க. எதுக்கு காவேரி இப்படி மூட் அவுட்டாக இருக்க அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு எந்த பதிலுமே சொல்ல மாட்டேங்கிறாங்க. என்ன காவேரி நானும் பார்க்குறேன், இப்போ கொஞ்சம் நாளாவே மூட் அவுட்டாக இருக்கேன், எனக்கு ஒன்றுமே புரியல, எதுக்கு நீ கோச்சிக்கிறேன்னு எனக்கு தெரியல, இன்றைக்கி எது கோச்சிக்கிறேன்னு எனக்கு புரிஞ்சிச்சு, நிவின் வந்ததால் தான் கோச்சிக்கிறேன் அப்படின்னு சொன்னோன்னே நான் எங்கே கோச்சிக்க போகிறேன், உங்களுக்கும் நிவினுக்கு தான் நிறைய டீலிங் இருக்குமே, நான் எதுக்கு அதை கண்டுக்க போகிறேன் அப்படின்றாங்க. கண்டிப்பாக ரொம்ப கடுப்பாக இருக்கா, ஏற்கனவே டென்ஷனாக இருந்தால் ஒன்றும் டென்ஷன் ஆகிட்டாலே இப்போ என்ன பண்ணுறது, எப்படி இவ்வளோ கூல்படுத்துன்னு தெரியலையே அப்படி சொல்லிட்டு முடிக்கிறாரு நம்ம விஜய். அடுத்து வந்து வீட்டுக்கு போகிறாங்க. காவேரி வந்து சாப்பிட வா அப்படி சொல்லிட்டு கூப்பிட்டோன்னே வரல, எனக்கு பசி இல்லைன்னு சொல்லிட்டு காவேரி போய் படுத்துடுறாங்க. விஜய் வந்து காவேரியே சாப்பிடல, நம்ம எப்படி சாப்பிட முடியும்னு சொல்லிட்டு சரி தாத்தா இன்றைக்கி நாங்கள் 2 பேருமே வெளியே சாப்பிட்டோம், அந்த பசிக்கல எங்கள் 2 பேருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு விஜயும் போயிடுறாரு. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, வெறும் வயிற்றோட படுக்கலாமா, சரி ஜஸ்ட்டு பாலாவது குடிச்சிட்டு படு அப்படின்னு சொல்லிட்டு பால் கொடுக்குறாரு. எனக்கு ஒன்றும் தேவையில்லை நீங்களே குடிங்க அப்படின்றாங்க. ஏன் காவேரி இப்படிலாம் பண்ணுற, ப்ளீஸ் காவேரின்னு சொல்லிட்டு கெஞ்சுறாரு. பாவமாக இருக்குது பார்க்குறதுக்கு விஜயை, பாசமாக இருக்காரு. நான் என்ன தான் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க நம்ம காவேரி. விஜய் வந்து ப்ளீஸ் காவேரி அப்படி சொல்லிட்டு கெஞ்சின்னு இருக்காரு. இதோட முடியுது.